வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நமக்கு குரூப் 2-2Aவுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள். ஓகேங்களா, டிஎன்பிசி குரூப் 2-2A தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓகேங்களா தேதி 11/8/2026 ஓகேங்களா தகவல் அறிக்கை விட்டுருக்குறாங்க. அறிக்கை எண் 7/2026. ஓகேங்களா, முக்கிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா வெளியான தேதி 11/8/2026. ஓகேங்களா, ஆன்லைனில் கடைசியாக விண்ணப்பிக்கும் தேதி 10/9/2026. ஓகேங்களா, திருத்தம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15/9 வரைக்கும் நம்ம திருத்தம் பண்ணிக்கலாம். முதல் நிலை தேர்வு எப்போ நடக்குன்னா நவம்பர் 1, 2026. ஓகேங்களா, அப்ளிகேஷன் நம்ம போடணும்னா விண்ணப்பிக்க வேண்டிய வெப்சைட்டு www.tnpc.government.in. ஓகேங்களா, கடைசி தேதி 10/9/2026. ஓகேங்களா, இதற்கான பொதுத்தமிழ் வினா வங்கி நம்மக்கிட்ட புக்கு இருக்குது. ஓகேங்களா, வேணுங்கிறீங்க 600 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, காலி பணியிடங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ போஸ்ட்டு 41. ஓகேங்களா, நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டு 280 போஸ்ட்டு. ஓகேங்களா, டோட்டல் பார்த்தீங்கன்னா 821 போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, போஸ்டிங் இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, அதனால் கண்டிப்பாக ஓகேங்களா படிக்கக்கூடிய மாணவர்களாம் அப்ளிகேஷன் 821 தான் இருக்குது அப்படின்னு போடாத இருக்க வேண்டாம். போஸ்ட்டு ரைஸ் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, அதனால் எல்லாம் விண்ணப்பம் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த குரூப் 2க்கு நம்ம என்னென்ன படிக்கணும், ஓகேங்களா சிலபஸ் காப்பியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெளிவாக வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சிலபஸ் காப்பியில் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா, குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகேங்களா, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா, பாருங்கள், ஒருங்கிணைந்த குடிமைப்பணி முதல் நிலை தேர்வு. ஓகேங்களா, 2-2Aவுக்கான பணி. ஓகேங்களா, பொது அறிவு பட்டப்படிப்பு தரம். ஓகேங்களா, பொது அறிவில் பட்டப்படிப்பு தரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கேள்விகள் இருக்கும். எத்தனை கேள்விகள்? 75 கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ கேள்விகள் இருக்கும்? 75 கேள்விகள் பொது அறிவில் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு, அது 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மேக்ஸு, இதில் 25 கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பொதுத்தமிழ், இது 10ஆம் வகுப்பு தரத்தில் 100 கேள்விகள் இருக்கும். 100 கேள்விகள் அடங்கி இருக்கும். ஓகேங்களா, இதனுடைய குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா 495. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகு, அதாவது பகுதி A அல்லது பொது அறிவு பட்டப்படிப்பு தரம். ஓகேங்களா, ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எதில் இருந்து கேட்குறாங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அழகு 1. அழகு 1ல் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல். ஓகேங்களா, பொது அறிவியலில் இருந்து நமக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். ஓகேங்களா, 5 கேள்விகள் கேட்கப்படும். அது எதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிலபஸ் காப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா பின்னாடி லாஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அறிவியல், அறிஞர்கள், உணர்வு, பகுத்தறிவு, கடந்த கால நிகழ்வுகள். ஓகேங்களா, ஒரு கருவியினுடைய அறிவியல், எதிர்காலம் புரிந்து கொள்தல். ஓகேங்களா, பேரண்டத்தினுடைய இயல்பு. ஓகேங்களா, பொது அறிவியலுடைய விதிகள், இயக்கவியல், பருப்பொருள் பண்பு, விசை, இயக்கம், ஆற்றல், அன்றாட வாழ்வினுடைய மின்னியல், காந்தவியல், ஒளி அண்டு ஒளி, வெப்பவியல், அணுக்கரு இயற்பியல். ஓகேங்களா, லேசர், மின்னணுவியல், தகவல் தொடர்பினவை ஆகியவற்றை அடிப்படையான கோட்பாடுகள். இது ஓகேங்களா இயற்பியல் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, வேதியியலில் பாருங்கள். ஓகேங்களா, தனிமங்களும் சேர்மங்களும், அமிலம், காரம், உப்பு, பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லி, உயிரியல் முக்கிய கோட்பாடுகள். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பயாலஜியில் மனித நோய்கள், சுற்றுச்சூழல்கள் மற்றும் சூழலியல், அறிவியல், தொழில்நுட்பத்தில் அண்மைகால நடப்பு கண்டுபிடிப்பு நடப்பு நிகழ்வுகள். இதில் இருந்து நமக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். இதில் இருந்து நமக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். அடுத்து பாருங்கள் அழகு 2. அழகு 2ல் பார்த்தீங்கன்னா இந்திய புவியியல் 5 கேள்விகள் கேட்கப்படும். அழகு 2ல் ஓகேங்களா இந்தியாவின் புவியியல் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஓகேங்களா, பாருங்கள் சிலபஸ் காப்பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமைவிடம், இயற்கை அமைப்புகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, நீர் வளங்கள், இந்திய ஆறுகள், மண், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள்,
காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண்மை வணிகங்கள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இனம், மொழி குழுக்கள், முக்கிய பழங்குடியினர், இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகளும், பருவமழை மாற்றம், பசுமை ஆற்றல், புவியியல் அடையாளங்களும், நடப்பு நிகழ்வு. ஓகேங்களா, இதில் இருந்து நமக்கு கேட்கக்கூடியது 5 கொஸ்டின்கள். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அலகு 3. ஓகேங்களா, இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா, இந்திய தேசிய இயக்கம். இதிலிருந்து நமக்கு 10 வினாக்கள் கேட்கப்படும். இதிலிருந்து நமக்கு 10 வினாக்கள் கேட்கப்படும். ஓகேங்களா, அலகு 3லேருந்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாய மற்றும் மராத்தியர், விஜயநகர பேரரசு மற்றும் பாமினி அரசுகளினுடைய காலம், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாகுதல், பி.ஆர். அம்பேத்கர், பகவத்சிங்கு, பாரதியார், வ.உ. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர். விடுதலை போராட்டத்தின் பல்வேறு தேச பிரிவினை, இந்திய சமூக பண்பாடு வரலாற்று மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்திய ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், கலை, அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள். இதிலிருந்து நமக்கு 10 வினாக்கள் கேட்கப்படும். இதிலிருந்து அலகு 3லேருந்து நமக்கு 10 வினாக்கள் கேட்கப்படும். அடுத்து பாருங்க, அலகு 4. அலகு 4 இந்திய ஆட்சியல், அதை பார்த்தீங்கன்னா பாலிட்டி. அலகு 4 இந்திய ஆட்சியலிருந்து நமக்கு 15 வினாக்கள் கேட்கப்படும். பாருங்க, இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பினுடைய முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்ற, மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ்ய கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நிதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரமளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், இந்திய அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சி முறைகளும், நடப்பு நிகழ்வுகள். ஓகேங்களா, இதிலிருந்து நமக்கு 15 வினாக்கள் கேட்கப்படும். இது என்ன நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் யார், நுகர்வோர் உரிமை தலைவர் யார், மத்திய மாநில உறுப்பினுடைய யார், தேர்தல் ஆணையர் யார், இப்போ நடைமுறையில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடியது தான் நடப்பு நிகழ்வுலாம் சேர்ந்து கேட்குறாங்க. அப்போ இதிலிருந்து அரசியலமைப்பிலிருந்து நமக்கு 15 வினாக்கள் கேட்கப்படும். அடுத்து பாருங்கள், அலகு 4. அலகு 4லேருந்து நமக்கு 20 வினாக்கள் கேட்கப்படும். அலகு 4லேருந்து ஓகேங்களா. அலகு 5. அலகு 5லேருந்து நமக்கு இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 20 வினாக்கள் கேட்கப்படும். டாபிக் பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, இந்திய பொருளாதாரத்தினுடைய அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையின் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, அதாவது சமூக பிரச்சனைகளில் மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளும் ஒப்பாய்வும், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கத்தின் பங்களிப்பு, அரசியல் கட்சிகளும்
பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்கள் தாக்கமும் பங்களிப்பும் சமூக நீதி சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலதாரங்கள் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறையின்கள் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியின் அவற்றின் தாக்கமும் பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள் தமிழ்நாட்டின் மின்னாளுமை பொது வாழ்வுணர்வு பொது நிர்வாகம் நலன் சார்ந்த அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடும் பொது விநியோக நிர்வாகமும் நலன் சார்ந்த அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடும் பொது விநியோக அமைப்புகள் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் நிலவும் சிக்கல்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள். இதிலிருந்து நமக்கு 20 வினாக்கள் கேட்கப்படும். அழகு 5 அழகு 6 பாருங்க. தமிழ்நாட்டினுடைய வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கங்கள். இதிலிருந்து நமக்கு 20 வினாக்கள் கேட்கப்படும். எதிலிருந்து கொஸ்டின் எடுக்கிறான் பாருங்க. தமிழ்நாடு தமிழ் சமூக வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு திருக்குறள் மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை மானுடன் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறள் மாறாத விளிம்பங்களும் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறள் தத்துவ கோட்பாடுகள் விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டினுடைய பங்கு விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு 19வது நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டுக்கான தமிழ்நாடு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பரிணாம வளர்ச்சி ஓகேங்களா நீதி கட்சி பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் மற்றும் இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகள் தந்தை பெரியார் மற்றும் பேரினர் அண்ணாவினுடைய பங்களிப்பு. இதிலிருந்து நமக்கு 20 வினாக்கள் கேட்கப்படும். ஓகேங்களா அப்போ 75 கொஸ்டின் இந்த ஜிகேவில் முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆல பார்த்தீங்கன்னா திறனறியும் மனக்கணக்கு மொத்தம் 10ஆம் வகுப்பு தரம் 25 கேள்விகள் கேட்கப்படும். பாருங்க இதில் அழகு 1 திறனறிதலிருந்து 25 வினாக்கள் கேட்கப்படும். அது எதிலிருந்து பாருங்க சுருக்குதல் விழுக்காடு மீப்பெரு பொதுக்காரணி HCF மீச்சிறு பொதுமடங்கி LCM விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை. இதிலிருந்து நமக்கு ஓகேங்களா 15 வினாக்கள் கேட்கப்படும் இந்த டாப்பிக்கிலிருந்து. அடுத்து இதிலேயே அழகு 2 காரணவியல் இதிலிருந்து 10 வினாக்கள் கேட்கப்படும். தருக்க கரணியல் புதிர்கள் பகடை காட்சி கரணியல் எண் எழுத்து காரணியல் எண் வரிசை இதிலிருந்து நமக்கு 10 வினாக்கள் கேட்கப்படும். அப்போ 75 கொஸ்டின் ஜிகே மேக்ஸு ஓகேங்களா 25 வினாக்கள். அப்போ 100 கொஸ்டின் முடிஞ்சுது. மீதி 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பகுதி இ பொதுத்தமிழ் 10ஆம் வகுப்பு தரம் 100 கேள்விகள். அதில் பார்த்தீங்கன்னா அழகு 1 இலக்கணத்திலிருந்து நமக்கு 25 வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்கள் என்னென்ன பாருங்கள் எழுத்து பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிழை குறில் நெடில் வேறுபாடுகள் லகர நகர வேறுபாடு ஓகேங்களா சுட்டெழுத்து வினா எழுத்து ஒருமை பண்பறிதல் சொல்லு வேர் சொல்லு சொல்லினுடைய வினைமுற்று அயற்சொல்லு எழுத்துப்பிழை இதிலிருந்து நமக்கு 25 வினாக்கள் கேட்கப்படும். அதே பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் அழகு 2 சொல் அகராதி இதிலிருந்து 25 வினாக்கள் கேட்கப்படும். அதை பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லு ஓரெழுத்து ஒருமொழி உரிய பொருளை கண்டறிதல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓகேங்களா தமிழில் அழகு 1 நம்ம பார்த்தோம். இப்போ தமிழில் அழகு 2 ஓகேங்களா நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் 15 வினாக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சொல் அகராதி 15 வினாக்கள் கேட்கப்படும்.
எதில் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லு பிரித்தெழுதுக, ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகரவரிசை சீர்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லின் இணையான வேறு சொல் அறிதல். இதிலிருந்து நமக்கு 15 வினாக்கள் கேட்கப்படும். அடுத்து பாருங்க, ஓகேங்களா, கோடிட்ட இடங்களை சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, பள்ளிக்கு சென்று, கல்வி, பயிலுதல் சிறப்பு. இந்த டேஷ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல, பயிலுதல் சிறப்பு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க, வானில் டேஷ் தோன்றினால் மழை பொழியும். ஓகேங்களா, அந்த டேஷுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், முகில் அப்படின்னு போடணும். ஓகேங்களா, இது மாதிரி வினாக்கள் நமக்கு இந்த கொஸ்டின்லேருந்து நிறையா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அழகு 3 எழுத்து திறன். இதிலிருந்து நமக்கு 15 வினாக்கள் கேட்கப்படும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைதல், தொடர் வகைகள், செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை எழுதுதல், மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை, அம்மா வந்தது, அப்பா வந்தால், அக்ரிணை, மாடுகள், இது மாதிரி மரபு இதிலிருந்து நமக்கு கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா 15 வினாக்கள் கேட்கப்படும். எத்தனை வினாக்கள்? 15 வினாக்கள் கேட்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா அழகு 4 இதிலிருந்து கலை சொற்கள் 10 கேட்கப்படும். அதாவது ஆங்கிலுக்கு இணையான தமிழ் சொல். பாருங்கள், உதாரணத்துக்கு ஓகேங்களா, சர்ச் என்ஜின், ஓகேங்களா, தோடுபொறி, வலசை, மெக்ஜின், ஒவ்வாமை, அலர்ஜி, மரபணு, ஜீன், கடல் மயில், நெட்டிக்கல் மயில். இது மாதிரி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு. இது அழகு 4 கலை சொற்கள். இதிலிருந்து 10 வினாக்கள் கேட்கப்படும். அடுத்து பாருங்கள், அழகு 5 வாசித்தல், புரிந்து கொள்ளுதல், திறன் அறிதல். இதிலிருந்து நமக்கு 15 வினாக்கள் கேட்கப்படும். அதை பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுகின்ற பத்தியிலிருந்து கேட்கப்படும் வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுதல். அதை பார்த்தீங்கன்னா செய்தித்தாளிலிருந்து தலையரங்கம், முகப்புரை, அரசு சார்ந்த தொகையிலிருந்து கேள்விகள் நமக்கு 15 கேள்விகள் கேட்கப்படும். அடுத்து அழகு 6 எளிய மொழிபெயர்த்தல். இதிலிருந்து நமக்கு 5 கொஸ்டின் கேட்கப்படும். ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களை இணையான தமிழ் சொல். அதை பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களை சரியான தமிழ் சொல்ல நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு பாருங்கள், ஓகேங்களா, சான்று, பென் டிரைவ், ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கோப்புகள், பிரிண்டர், கீபோர்டு, ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம தமிழில் மாற்றி சொல்கிறதுக்கு தான் ஓகேங்களா மொழி வினாக்கள். அதை பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்த்தல். இதிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். அடுத்து அழகு 7 இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. இதிலிருந்து நமக்கு 15 வினாக்கள் கேட்கப்படும். அதை பார்த்தீங்கன்னா இலக்கியம், திருக்குறள் முதல் 20 அதிகாரங்கள், ஒழுக்குடைமை, பொறையுடைமை, ஊக்கவுடைமை, விருந்தோம்பல், அறன்வழிதல். அதாவது பார்த்தீங்கன்னா 20 அதிகாரங்களை பற்றி நமக்கு கொஷின் கேட்கப்படும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அறநூல்கள் தொடர்பான நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடியம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏழாதி. இதிலிருந்து நமக்கு ஓகேங்களா 15 கொஷின்கள் கேட்கப்படும். அதை பார்த்தீங்கன்னா யாரை பற்றி தொடர்பான செய்திகள், ஊவேசா ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், லக்குவணன், தமிழ் தொன்றாட்டிய செய்திகள், தேவநாய பாவனர், அகரமுதலி, பாவலர் பெருஞ்சித்தனா, ஜியு போப்பு, வீரமாமுனிவர், தமிழ் தொண்டறிஞர்கள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயத் மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உரித்திரங்கண்ணனார், கீவா, ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். இது அழகு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்திலிருந்து கேட்கக்கூடியது. அப்போ தமிழ் எழுதுறவங்க இதை நம்ம மனப்பாடம் பண்ணி ஓகேங்களா இந்த சிலபஸில் இருக்கிறத பார்த்து படிச்சுக்கலாம். ஆங்கிலத்தில் எழுதுறவங்க ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் ஓகேங்களா, கிராமர்லேருந்து நம்ம கொஷின் கேட்குறான், வெக்காபுலரியிலேருந்து கொஷின் கேட்குறான், கிராமர்லேருந்து 25, அதே தான் சேமு ஓகேங்களா, இங்கிலீஷிலேருந்து கேட்க போகிறான் ஓகேங்களா. பாருங்கள், நமக்கு கேட்கக்கூடியது குரூப் 4க்கும் இதுக்கும் சேம் தான் ஓகேங்களா. பொது அறிவிலிருந்து 75 கொஷின், மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா 112.5. திறனறிதல் கணக்கில் 25 கொஷின், மார்க் பார்த்தீங்கன்னா 37.5. தமிழ் தகுதி தேர்வு 100 கொஷின் 150 மார்க்கு, மொத்தம்
300 மார்க்குகள். மொத்தம் 300 மார்க்குகள். சேம் குரூப் 2ல் என்ன சிலபஸ் காப்பி இருக்கு அதே தான் குரூப் 4லேயும் இருக்குது. பாருங்கள், சயின்ஸில் 5 கொஷினு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவியியலில் 5 கொஷின். ஓகேங்களா? அதே சயின்ஸில் பாருங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்கான், இயற்பியல், வேதியியல், உயிரியல். இது குரூப் 4ல் உண்டாகக்கூடிய சிலபஸும் குரூப் 2ல் இருக்கக்கூடிய சிலபஸும் சேம். அதே மாதிரி பாருங்கள், ஜாகிரபி, புவியினுடைய அமைவிடம், இயற்கை அமைப்பு, பருவமழை, சேம் அதே தான். அதே கொஷின் 5 கொஷினு. அதே பார்த்தீங்கன்னா அழகு 3லேயும் அதே சேம் 10 கொஷின், அதே சேம் 10 கொஷின். இதையே தான் நம்ம பொருளாதாரத்தையும் நாம் இதே தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் இருக்கிற சிலபஸ் காப்பியில் டாப்பிக்கில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம கிளாஸில் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மிஸ் பண்ணாத இந்த சிலபஸ் காப்பி நம்ம வச்சுக்கிட்டு புக்கில் எந்தெந்த பகுதியில் இருக்குதுன்னு கண்டிப்பாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் நான் இன்ட்ரி போஸ்டிங்களோட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? போஸ்டிங் நிறையா ரைஸ் ஆகும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத ஓகேங்களா படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.